10th ஸ்டாண்டர்ட் பசங்களா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. குவார்டர்லி எக்ஸாமுக்கு இன்னும் நம்ம கையில சாலிடா 45 நாள் இருக்கு. செப்டம்பர் 15th அந்த டைம்ல அதாவது மிட் ஆஃப் செப்டம்பர்ல நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆயிடுச்சு, இல்லை நான் நல்லா பண்ணேன் ஆனா போர்ஷன் அதிகமாக போய் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகுது அப்படின்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. பக்காவா இந்த 45 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நான் கொடுத்துட்றேன். நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும், எப்பெல்லாம் என்னென்ன பண்ணணும், வீக்கெண்ட்ல என்ன பண்ணணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நமக்கு சிலபஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே இருக்க போது, செகண்ட் சாப்டரும் ஃபுல்லா இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நல்லா தெளிவா படிச்சிருப்போம். நான் அப்பவே சொன்னேன், இப்பவே படிச்சு வச்சுக்கோங்கடான்னு. மேம் நான் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல படிக்கல, அப்ப இந்த ஸ்டடி பிளான் நான் வந்து ஃபாலோ பண்ண முடியாதா? நீங்களும் பண்ணலாம். பேக்லாக் எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதுவும் இல்லாம தேர்ட் சாப்டர்ல ஃபோர்த் சாப்டர்ல சில எக்ஸசைஸ் மட்டும் இருந்துச்சு. ஆனா நீங்க அதை பெருசா நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் நல்லா தளவா படிக்கணும்ன்றதுக்காக அதை விட்டுருப்பீங்க மேபி. இல்ல அது படிச்சிருந்தாலும் சரி. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு இருந்தது. தேர்ட் சாப்டர்ல இப்போ உங்களுக்கு எது வரைக்கும் இருக்க போகுதுன்னா கிராஃப் வரைக்கும், கிராஃப் ஆஃப் வேரியேஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணணும். அண்ட் தென் ஃபோர்த் சாப்டர் ஜியோமெட்ரியில பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அண்ட் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்னு ஒரு 3 டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். பேஸ் ஆங்கிள் கொடுத்துட்டு, சாரி வெர்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துட்டு, பேஸ் கொடுத்துட்டு, மீடியன், ஆல்டிடியூட், ஆங்கிள் பைசெக்டர் கொடுத்தா எப்படி ட்ரா பண்றதுன்னு அது வரைக்கும் நம்ம இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிச்சாகணும். சாப்டர் 5 ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஈஸியான சாப்டர். இங்க நீங்க படிக்க போறதுலே ஜாலியா படிக்கலாம், ஈஸியா படிக்கலான்ற சாப்டர் இதுதான். ஏன்னா ஃபார்முலா ஷீட் இருந்தா போதும். அண்ட் 6வது சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கு. ஐடென்டிஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ்ல இருக்க அந்த ப்ரூவ் தட் சம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போதே நல்லா தெளிவா சூப்பரா படிச்சிடலாம்ல. ஸோ அதுக்காக உங்களுக்கு இதுக்கு நிறைய டைம் நான் கொடுத்துருக்கேன். என்ன மேம் ஒவ்வொரு இடத்துல ரெட் ஃபிளாக் போட்டிருக்கீங்க, ஸ்மைலி எமோஜி போட்டிருக்கீங்க. அதாவது ரெட் ஃபிளாக் இருக்கிறதுலாம் ஃபுல் சாப்டர் இருக்கு. அப்போ நம்ம சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5 ஃபுல்லா நம்ம படிக்கணும். ஹை வெயிட்டேஜ் இங்க இருந்து வரப்போகுது. மிச்ச சாப்டர்ஸ்லாம் ஓகே, அது ஈஸியாக தான் இருக்க போது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அண்ட் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த செக்லிஸ்ட் என்ன பண்ணணும், எப்போ படிக்கணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ 45 டேஸ் கையில் இருக்கா? ஸோ இப்போ இருந்து நீங்கள் எடுத்துனா கூட மேம் இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, ஓகே 45 டேஸ்ன்றது ஒரு அசம்ஷன் வைக்கலாம். ஏன்னா என்னோட ஸ்டடி பிளானில் நம்ம 20 டேஸ் தான் படிக்க போகிறோம். அடுத்த 20 டேஸ்க்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இப்போ 15th செப்டம்பர் 15th அந்த டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்தால் அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிலபஸ்ல சாப்டர் 1, சாப்டர் 2 ஆல்ரெடி நீங்க பக்காவா முடிச்சிருக்கணும். இல்ல மேம் நான் முடிக்கல, அதாவது இதை வந்து நீங்க வீக்கெண்ட்ல பேக்லாக்ஸுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் போட்டு வச்சுக்கோங்க. சண்டே ஆனா அதாவது ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங், சண்டே ஃபுல் டே இருக்கு. இந்த டைம்ல வந்து நான் பேக்லாக்ஸ் தான் படிக்க போறேன். இன்னொன்று சில பேருக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிறது ரிவைஸ் பண்ணலன்னா மறந்துடும். ஸோ அவங்களும் கூட இது ரிவிஷன் பண்றதுக்கு இந்த மொதல் சாப்டர் வந்து அந்த டைம்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல சூப்பரா எழுதியிருக்கேன், சென்டம் வாங்கியிருக்கேன் மேம், எனக்கு இது எல்லாமே தெரியும், ஓகே ஃபைன். அப்போ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்னாலே பேக்லாக்ஸ்க்கான டைம். பேக்லாக்னா என்ன? படிக்காம விட்டு வச்சது, இன்னும் எனக்கு டவுட் இருக்குது, இன்னும் பழசுல இருந்து நான் படிக்கணும், அதுதான் பேக்லாக். அதை நீங்க வந்து படிச்சிடணும். ஸோ இது வந்து உங்களோட வீக் கணக்குல வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீக் 1 இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தேர்ட் சாப்டர் ஸ்கூல்ல ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் சாப்டர்ல சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள் சால்வ் பண்றதும் ஜிசிடி எல்சிஎம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் பார்த்தோம். இருந்தாலும் இதுக்கு நீங்க ஒரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க. புக்ல இருக்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எந்த சம்மே விடாம எல்லாத்தையுமே படிக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன டாபிக் இருக்குன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் போதும். அதுல இருக்க எப்படி எக்ஸ்க்ளூடட் வேல்யூ 2 மார்க்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், இதை வந்து நீங்க பாத்துருங்க. அதுக்கு ஒரு 1 டே டைம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இருக்க டாபிக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு 10 சம் தான் இருக்கு, 10யுமே போட்டு பார்த்துருங்க. முக்கியமா இந்த மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல். இது பாருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த ரெட் கலர் போட்டிருக்கிறதுலாம் இதுல ஒரு சம் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றது தான் மீனிங். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் கிராஃப் ஆஃப் வேரியேஷன். இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், இந்த ரூட்ஸ்னா என்னன்றதை சொல்லியிருப்பாங்க, எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்றது எப்படி, வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி, அதுக்கு ஒரு 2 டேஸும், பின்னாடி கிராஃப் ஆஃப் வேரியேஷன் இருக்குல்ல, டைரக்ட் ஒன்று இன்வர்ஸ் ஒன்று, ஸோ அதுக்கு ஒரு 1 டேவும், அப்போ 3 நாள் எடுத்துருக்கோம். இதுதான் நீங்க படிக்க போற, அதாவது இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நீங்க அதிக கான்சென்ட்ரேஷன், அதிக டைம் கொடுக்க போற சாப்டர் இதுவா தான் இருக்கும். அல்ஜிப்ரால இவ்வளோ இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா, இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த முதல் வீக் ஃபுல்லா நீங்க இதையே படிங்க. ஸோ எதுக்காக மேம் ஒரு வீக் எடுக்குமா இந்த ஒரு சாப்டர், அதாவது ஃபுல் சாப்டரே இல்லை அரை சாப்டர் தான் இது, இதை படிக்கிறதுக்கு இவ்வளோ எடுக்குமானா நான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் டைம் விட்டுட்டு சொல்லியிருக்கேன். மேக்ஸ் மட்டும் நம்ம படிக்கக்கூடாது இல்லை, குவார்டர்லி எக்ஸாம்ல எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ அப்படி இருக்க போது இந்த ஸ்லாட்டை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க இந்த சாப்டரை முடிச்சிருப்பீங்க. தேர்ட் சாப்டர் முடிச்சிருக்கீங்க. பேக்லாக் இருக்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் தரவா இருக்கு. குவார்டர்லி எக்ஸாமுக்கு பாதி கடலை தாண்டியாச்சு ஃபர்ஸ்ட் மிட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் வீக்லே. ஓகே, சரி. அதுக்கப்புறம்
சாப்டர் 4ல என்ன இருக்கு? சாப்டர் 4க்கு 3 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன்டா. செகண்ட் வீக்ல மண்டே ஆரம்பிச்சீங்க, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் படிக்கணும். என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிள்ல 2 மார்க்ஸ் 5 மார்க் அங்க இருக்க முன்னாடி அதை பாருங்க. அதுல இருக்க அந்த சிமிலர் சிமிலாரிட்டி அதெல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ண சம்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் கவர் பண்ணுங்க. கம்மியா தான் சம்ஸ் இருக்கு. அதை கண்டிப்பா பாத்துருங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 தெரியும். அது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் தியரம் 2 தியரம் அங்க இருக்கு. என்னது? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமும் ஆங்கிள் பைசெக்டர் தியரமும் எழுதி பாருங்க. இது ரெண்டுத்துக்கு மட்டும் நான் ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுத்துருக்கேன். ஒரு ஈவினிங் உட்காந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது முடிச்சிடலாம். மேக்ஸுக்கு நான் இந்த ஒன் டே கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா 2 hours. ஓகே, மினிமம் 2 hours. மேக்ஸிமம் அது உங்களோட மேம் நான் மேக்ஸ் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க மாட்டேன், எனக்கு டைம் எடுக்கும். ஓகே, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 2 hours. இந்த 2 hours நீங்க இதை முடிச்சு தான் ஆகணும். ஓகே, சரி. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ல இதுக்கு அடுத்து, அதாவது இதோட முடிச்சுட்டு விட்டுறாதீங்க. இதுல ஒரு 8 மார்க் கொஸ்டின் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் when the base vertical angle and median is given அது இருக்கு. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் இந்த 4th சாப்டருக்கு. அப்போ ஆக மொத்தம் இந்த சாப்டருக்கே ஒரு 3 days தான் டைம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா முடிச்சிடலாம். இதுலடா 2 டைப் ஆஃப் சம் தான் இருக்கு. இதுல 3 இருக்கு, இங்க 2 தியரம் இருக்கு. ஸோ 4th சாப்டருக்கு 3 days வந்து ரொம்ப அதிகம். 4th சாப்டர்ல பாதி தான் இருக்கு. 5th சாப்டர் ஈஸியான சாப்டர்னு சொல்லணும்ல. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஃபார்முலா ஷீட் இருந்தா போதும். ஃபார்முலா ஷீட் படிக்க போதே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளீட் சாப்டருக்கு நான் 3 days டைம் கொடுத்துருக்கேன். இப்போ மொதல் 2 வாரத்துல நம்ம முக்காவாசி முடிச்சாச்சு. இன்னும் ரிமைனிங் இருக்குது என்ன? ட்ரிக்னாமெட்ரி. ஸோ சாப்டர் 6 எடுத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில 2 எக்ஸசைஸ் 6.1 6.2 ஃபுல்லா இருக்கு. ஒரு சம் விடாம எல்லா சம்மையும் போட்டு பார்க்கணும். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்னு எல்லாத்தையுமே. ஸோ இதுக்கு உங்களுக்கு நான் வந்து 2 to 3 days உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க. ஸோ இதுல மொத்தமாவே நம்ம செலவு பண்ணிருக்க வந்து மேம் 3 வாரம்னு வச்சுக்கோங்க. 7 3s are 21 days தான் எடுத்திருக்கோம். இதுலயும் சண்டேஸ் வந்து பேக்லாக்னு சொல்லிட்டேன். அப்போ கரெக்டா இப்ப இருந்து 21 days, அதாவது இப்போ ஆகஸ்ட்ல இருக்கமா, ஆகஸ்ட் 28 29 அந்த டைம்குள்ள வந்துட்டு நீங்க ஃபுல்லாவே குவார்டர்லி எக்ஸாம் படிச்சு முடிச்சிருவீங்க. ஸ்கூல்ல நடத்துறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு வீடியோ அவைலபிள் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, நம்ம ரிவிஷன் போறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் எடுத்து தருவேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குவார்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஏன்னா இது படிக்க போது மேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சே படிப்பேன்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கமெண்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு நீங்க டைப் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க போறேன். சரியா? எஸ். ஸோ இதுதான் போர்ஷன். ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டேன். 3 வாரத்துக்கு அப்புறம் என்ன புக்கை தூக்கி போட்டுறதா முடியாச்சு? அதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 வீக்ல ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க, ரிவிஷன் பண்ணி பேக்லாக் எல்லாமே முடிச்சிட்டீங்க. இப்போதான் நம்ம மெயின் பிக்சருக்கே வரும். என்ன பண்ணணும்? ஃபார்முலா ஷீட் ரெடியா இருக்கா? டெய்லி ரிவிஷன். மேக்ஸ் இதுக்கு மேல எனக்கு படிக்க எதுவுமே இல்லைனாலும் டெய்லி ஃபார்முலா ஷீட் எடுத்து ஒரு 10 நிமிஷமாவது பார்க்கணும். அடுத்து சாப்டர் வைஸ் டெஸ்ட். மேம் நான் எழுத மறந்து போயிடுவேனே, படிக்க மறந்து போயிடுவேனே, என்ன பண்றது அப்படின்னா, இந்த பிட்வீன்ல நம்ம படிக்கிறோம்ல மேம், பேக்லாக் இருக்கிறத நான் ரிவைஸ் பண்ண தேவையில்லை. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? அந்த இடத்துல சாப்டர் டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, இந்த வாரம் நான் சாப்டர் 1 டெஸ்ட், அடுத்த வாரம் சாப்டர் 2 டெஸ்ட். உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. நான் சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தரேன். சாப்டர் 1 டெஸ்ட், சாப்டர் 2 டெஸ்ட். இந்த குவார்டர்லி எக்ஸாம் இருக்குது. சாப்டர் 3 எடுத்தோம்னா இருக்க எக்ஸசைஸ் மட்டும் வச்சு ஒரு சாப்டர் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே நீங்க சாப்டர் டெஸ்ட்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அது உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கண்டிப்பா நம்ம ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதி பார்க்கணும்ல. குவார்டர்லி எக்ஸாம்னா மேம் இது எல்லாமே சேர்த்து சாப்டர் டெஸ்ட் நான் எழுதிடுவேன் படிக்க. பட் நான் குவார்டர்லி எக்ஸாம்க்கு ரெடியானு எனக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாம் 2026 இது 2025 எடுத்தீங்கன்னா அழகா டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதலாம். எப்போ? நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கு டெய்லி ஒரு டெஸ்ட். மேம் டெய்லி எப்படி எழுத முடியும்? 2 நாளைக்கு ஒரு டைம், ஆல்டர்னேட் டேஸ், இல்லை வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படி எழுதினா கூட நீங்க மினிமம் ஒரு 5 to 6 டெஸ்டாவது கண்டிப்பா எழுதியிருப்பீங்க. அப்போ சூப்பரா அங்கேயே ப்ராக்டிஸ் ஆயிடும். ஷியோரா 100 out of 100 எடுத்துடலாம். ஸோ இதில் நான் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சாப்டர் வைஸ் டெஸ்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் பசங்களா, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டேன். ஓகே, போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து குவார்டர்லி நான் சூப்பராக பண்ணும் அப்படின்னு ஒரு முடிவோட படிக்க ஆரம்பிங்க. சரியா?